வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 2019 வருஷம் ரிலீஸ் ஆன அன் உமன் அப்படின்ற ஒரு இந்தி படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொன்லைன் என்னன்னா, வட மாநிலங்கள பெண்களை கல்லுப்பால் ஊத்தி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். இப்ப அந்த ஊர்ல ஆண்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க பெண்களே கிடையாது. அதனால இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் இவங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு நபர் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு அடுத்தது அந்த பெண் முதலிரவுல பெண்ணு இல்ல அப்படின்ட்டு தெரியப்படுது. அதுக்கு அடுத்தது அவங்க லைஃப்ல என்ன ஆச்சு அப்படின்றதுதான் அன் உமன் அப்படின்ற படத்தோட மீதி கதை. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, ஹிந்தில மட்டும்தான் இருக்கு. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு தனக்கு எப்ப திருமணம் ஆகும் அப்படின்ட்டு கேட்கிறா. ஆனா கூட இருக்க எல்லாரும் உனக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்ட்டு கிண்டலா பேசுறாங்க. இத கேட்டதுமே அந்த சின்ன பொண்ணு வெக்ஸ் ஆகி கூனி குறுகி போய் உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா 20 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணும் கண்ணீரோட ஒரு கிடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூம்குள்ள ஒரு நபர் வராரு. அந்த நபரை பார்த்ததும் என்ன பிட்டுருங்க அப்படின்ட்டு கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா அந்த நபர் என்ன பண்றாரு, இந்த பொண்ணை போட்டு வயிற்றுல எட்டி புதைச்சிட்டு வெளியே பார்ட்டி ரெடியா இருக்காங்க, சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த வீட்டுக்கு வெளியில இந்த பொண்ணை பாக்குறதுக்காக அப்பா பையன் அப்படின்ட்டு 2 பேர் வந்திருக்காங்க. கிரணை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. பொண்ணை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போயிட்டு, ஓகே இந்த பொண்ணுக்கு எவ்வளவு அமௌண்ட் தரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க கேட்ட அமௌண்டோட ஹீரோ என்ன பண்றாரு, கொஞ்சம் குறைச்சு கேக்குறாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60,000க்கு அந்த பொண்ணை வாங்கி அந்த இடத்துல திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு வந்து சேர்றாரு. ஊருக்குள்ள வந்த உடனே ஊர் மக்களுக்கு எல்லாரும் மாப்பிள்ளை பொண்ணு ஜோடி பொருத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா முதல் ராத்திரிக்கு கிரண் ரெடி ஆகிட்டு இருக்கப்ப கிரண் என்ன பண்றாங்க, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆனா கிரண் என்ன பண்றாரு, எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் வா ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரணை கட்டி பிடிக்கவும் கொஞ்ச நேரத்துல அலற ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா கிரண் வந்து ஒரு திருநங்கை போல இருக்கு. இந்த பையன் கத்துற சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா உள்ள வந்து பார்த்து அவருக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போயிட்டு அப்பா பையன் 2 பேரும் சேர்த்து இந்த பொண்ணை தரமாரியா போட்டு அடிக்கிறாங்க. டே மகனே கவலைப்படாத, இந்த பொண்ணு வித்துட்டு போனான்ல அப்பனை காலை பிடிச்சி பெழுத்து விட்டுறலாம் அப்படின்றாங்க. ஆனா அது ரொம்ப கஷ்டம், அவனுங்க பெரிய கேங்கு, எப்ப எப்படி இருப்பாங்கட்டு யாருக்கும் தெரியாது, நீங்க போலீஸ் கிட்ட தான் போகணும் அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. ஓகே மறுநாள் என்ன பண்றான், அப்பனும் பாட்டும் போலீஸ்காரனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப அதே ஊரை சேர்ந்த ஒருத்தர் இவங்களை மீட் பண்ணி, எனக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா, இந்த பொண்ணு எங்க வாங்கிட்டு வந்த, அந்த புரோக்கரோட அட்ரஸ் கூட அப்படின்ட்டு கேட்கறான். இத கடுப்பான ஹீரோட அப்பாக்கு என்ன பண்றான், டாய்லெட்டுக்கு வந்தவன போட்டு அட்டின்னு அடிக்கிறானுங்க. இப்பதான் இவனுங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, ஏன்னா பெண்களை பணம் கொடுத்து வாங்கிட்டு வர்றது அப்படின்றது சட்டப்படி குற்றம். இப்ப நம்ம போலீஸ்காரன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பணம் கொடுத்து பொண்ணை வாங்கிட்டு வந்ததுக்காக இவங்களை தான் பிடிச்சு உள்ள வைப்பாங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறப்ப இப்ப திருநங்கை அப்படின்றது இவங்களுக்கு மட்டும் தானே தெரியும், ஊர்ல இருக்க யாருக்கும் தெரியாது இல்ல. அதனால இவ்வளவு ஒரு வேலைக்காரியா மட்டும் வச்சுப்போம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்ட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே கிரோட பொண்டாட்டி என்ன பண்றாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாட்டை வந்து இவனுங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரண் வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலைக்கும் பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் வீட்டுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்றக்காக ஒரு பொது கிணத்துல போயிட்டு தண்ணி எடுக்க போறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் ஹீரோவோட பேரை சொல்லி, அப்பனோட பொண்டாட்டி தானே நீ வீட்டிலே அடைஞ்சிருக்காத, அப்ப தண்ணி பிடிக்கிறது எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போமா அப்படின்ற மாதிரி அன்பா கூப்பிடுறாங்க. ஆனா மருமக தண்ணி பிடிக்க போறத பார்த்ததும் ஹீரோ அப்பா என்ன பண்றாரு, உன எத்தனை வாட்டி சொல்றேன், நீ எல்லாம் பெல்லாம் போக கூடாது, வீட்டுக்குள்ள உட்காந்து இருக்கிற இரு இல்லைன்னா எங்கேயாச்சும் போ அப்படின்ட்டு திட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ அண்ட் கிரண் 2 பேரும் பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கப்ப ஹீரோ என்ன பண்றாரு, தன் கையை அமுக்கி விடுமாறு கிரண் கிட்ட கேட்கிறாரு. கிரணுக்கு என்ன பண்றாங்க, அவங்க கணவர் கையை அழுத்தி விட்டுறாங்க. அப்படி விட்டுறப்பதான் பாக்குறாங்க அவர் கை முழுக்க வந்து காப்பு காய்ச்சிருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு நினைவு தெரிஞ்சதும் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எனக்கு ஒரு தொழில் கத்து கொடுத்தாங்க, அந்த தொழிலை தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஆமா உங்க அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி கிரண் கேட்கிறப்ப, அதான் நம்ம ஊருக்குள்ள ஒரு
மர்ம நோய் வந்துச்சுல, அந்த நோயில தான் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்றாரு. ஒரு வியாதியில தான் என்னோட அம்மாவுக்கு இறந்து போயிட்டாங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். எங்க அம்மா இறக்க போற டைம்ல என்னோட தாய் மாமா கிட்ட என்ன ஒப்படைச்சாங்க, என்னைக்கும் என் தம்பியும் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா என் தாய் மாமைக்கு என்ன பண்ணா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பெண்களை பிக்கிற புரோக்கர் கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டா. இருந்தாலும் என் தம்பி நல்லா இருப்பான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட கிரணுக்கு என்ன பண்றாங்க, எனக்கு நினைவு தெரிஞ்சல இருந்து இந்த பூரை நான் சுத்தி பார்த்ததே கிடையாது அப்படின்றாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன பண்ற, நான் கூட்டு போட்டுமான்னு சொல்லி கேட்கிறப்ப, எப்படி கூட்டு போவீங்க, காலை தண்ணி எடுக்க போனதுக்கு மாமனார் திட்டினார் அப்படின்னு சொல்றப்ப, நான் பாத்துக்கிறேன், நான் பெல்ல கூட்டு போறேன் அப்படின்றான். அன்னைக்கு நைட்டே ரெண்டு பேரும் தூங்கி ஏஞ்சி காலை பெல்ல போறப்ப ஹீரோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பாத்துல தடிக்குற மாதிரி காட்டுறாங்க. இத பார்த்ததும் அப்பா காரை பத்திரி போயிட்டு, என்னடா ஆச்சு மகனேன்னு சொல்லி கேட்கிறப்ப, என்ன தெரியலப்பா கையில அடிபட்டுட்டு இன்னைக்கு சந்தைக்கு நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றேன். வயசான காலத்துல அப்பா நான் பேல வாங்குற எப்படா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அப்புறம் என்ன பண்றது, ஆனா அவளை கூட்டு போட்டுமா, அதாவது தான் பொண்டாட்டியை கூட்டு போட்டுமான்னு சொல்லி கேட்கிறப்ப, கூட்டு போய் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. சரிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, சந்தைக்கு போறாங்க. இவங்க விற்கிற பொருள் எல்லாமே ஒரு சந்தையில எப்படின்னு ஒரு 1000 இருந்து 1500 தான் சம்பாதிப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு போன நேரம் பார்த்து கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு வெள்ளக்காரிட்ட அழகா இங்கிலீஷ் பேசி கிரணுக்கு என்ன பண்றாங்க, அந்த பணத்தை எல்லாத்தையும் தள்ளி விட்டாங்க போல இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா மாமனார் செம்ம சந்தோஷத்துல இருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே கிரண் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, பொண்ணா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ண மறுநாள் ஹீரோக்கு என்ன பண்றாரு, பக்கத்து ஒரு வயல் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு வேலைக்கு போறாரு. புருஷன்காரன் வேலைக்கு போன கடுத்தது, எனக்கு வீட்டுல இருக்க கடுப்பா இருக்கு, நானும் கொஞ்சம் பெல்ல போயிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கிரண் கேட்கிறாங்க. மாமனாருக்கு என்ன பண்றாரு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிரண் எங்க போறாங்கன்னா, ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காருல அந்த இடத்துக்கு தான் போறாங்க. போன கடுத்தது ரெண்டு பேரும் பொண்ணா உட்காந்து பேசிட்டு அவங்கள காதல வளர்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ண நைட் எல்லாரும் பொறணி பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பொருள் இருக்க எல்லாரும் பொறணி பேசிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்துல 1 லட்ச ரூபாய் கொடுத்து ஒருத்தர் மருமகளை கூட்டு வந்திருப்பாராம். அந்த மருமக பூரை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா, இவனுக்கு அந்த பொண்ணை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், நாங்க சொல்ற எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமிலியே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அபேஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த குடுமைக்கு எல்லாத்தையும் தாங்காம தான் இந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. ஆனா பரவாயில்லப்பா, நீனு 60,000 ரூபாய் கொடுத்து ஒரு நல்ல மருமகளை கூட்டு வந்திருக்க, வீட்டுல வேலையெல்லாம் அப்படி செய்யறாரு, கூடி சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்க போகுது அப்படின்ட்டு பேசுறப்பதான் ஹீரோட அப்பாவுக்கு செம்ம கடுப்பாகி வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த பொட்டானிக்கு மகனிக்கும் மருக்குமாலையும் போட்டு அட்டின்னு அடிக்கிறாரு. போலாலதான் எனக்கு மானமே போயிடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன பண்றாரு, தான் மனைவி திட்டுற மாதிரியும் அடிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எங்க அப்பா பத்தி சொல்லணும்னா, ஹீரோக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருக்கா. அந்த தங்கச்சிக்கு பெத்த தாயே பால் கொடுக்க கூடாது, பெண் புள்ளைகள் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தைய கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்டதெல்லாம் நினைச்சு பாட்டு படுத்துட்டு இருக்கப்ப நைட்டு தண்ணி தாங்க கிடைக்கு. பக்கத்துல சொம்பு வச்சிருப்பாரு, அந்த சொம்புல தண்ணியை காணும். சரின்ட்டு ரூம்குள்ள போய் கிடைக்கலாம்னு சொல்லி போறப்ப வீட்டுக்குள்ள கிரண் ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, கதை அப்படி போயிட்டு இருக்கா. வெள்ளைக்கு என்கிட்ட கோமா பேசிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் உள்ள சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு கருவத்தை கட்டுறாரு. மறுநாள் திருப்பி சந்தைக்கு போற நேரம். அந்த நேரத்துல கிரணை கூப்பிட்டு போறேன்ட்டு ஹீரோ சொல்றப்ப, இல்ல நீ மட்டும் போயிட்டுப்பா, அவளுக்கு புல்லுல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்றாரு. மகன் போன அடுத்த நிமிஷமே மருமக்களை போட்டு பலாத்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அந்த பொண்ணுக்கு எவ்வளவோ தடுக்க பாக்குறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஹீரோ பந்தக்கடுத்து உண்மை தெரியறப்ப அப்பா பையன் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவ ஒரு திருநங்கை தானே, யாரு என்ன பண்ண என்ன அப்படின்ட்டு அப்பனும் அவனும் பேசிட்டு இருக்கப்ப, இவங்க ஒரு திருநங்கை அப்படின்ற விஷயம் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு உடனே பஞ்சாயத்து கூட்டி இப்படி ஒரு சம்பவம் இந்த ஊர்ல நடந்ததே கிடையாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடந்திருக்கு, அதனால இந்த பொண்ணை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றான், இவ்வளவு நான் ரொம்ப லவ் பண்றேன், இப்ப இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்றான். சரிப்பா, இந்த பொண்ணுக்கு வச்சுக்க ஒரு குழந்தை குட்டிலாம் உனக்கு பிறக்கணும்ல அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துல கேட்கிறப்ப, எதுக்கு குழந்தை குட்டி, நாங்க தத்து எடுத்து வளர்த்து போறோம், இந்த ஊர்ல தான் பெண் குழந்தைகளை கொண்டுட்டு இருக்கீங்களா, அதுல ஒன்னா இருந்துட்டு போட்டுமே அப்படின்றாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன சொல்றாங்க, நான் திருநங்கை அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும்,
நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றாரு, அதெல்லாம் முடியவே முடியாது, ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க என் கூட தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஊர்ல இருக்கணும் யோக்கியானா 1,00,000 ரூபா கொடுத்து பொண்ணை வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணை குடும்பமே தப்பு பண்ண பாத்தீங்களா அப்படின்ட்டு ஊர் விஷயத்த பஞ்சாயத்துல பேசிட்டு இருக்காரு. அதனால பஞ்சாயத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்க, இது சரிப்பட்டு வராது, இந்த பொண்ணை பிரிச்சு வைக்கிறதா கரெக்ட் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட இருந்து கிரணை பிரிச்சு வச்சிடறாங்க. இப்ப கிரணுக்கு என்ன பண்றாங்க, வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறப்ப ஹீரோ வந்து எங்க போறேன், என்னை விட்டு நீ போயிடுவியா, நான் கடைசி வரை உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு காதலா பேசுறாரு. பட் பார்த்தா அது வேற ஏதோ ஒரு ஆள் போல இருக்கு. இவரும் அந்த பஞ்சாயத்துல இருந்திருப்பாரு. கிரண் ஒரு திருநங்கை அப்படின்ட்டு தெரிஞ்சும் தன் காதல சொல்ற மாதிரி காட்டுறாங்க. பட் கிரண் அதை கேட்காம ஹீரோட ஞாபகத்திலே பஸ்ல போறாங்க. அந்த பஸ்ல பார்த்தா ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமும் உட்காரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா கிரண் என்ன அப்படின்ட்டு தெரியாம நடுவழியில உட்காந்துருக்காங்க. இப்ப கண்ட்ராக்டருக்கு எதுக்குமான கீழே உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த பஸ்ல ஆண் பெண்ணு தான் போட்டிருக்கு, நான் எங்க உட்காந்துட்டும் போலி அப்படின்ட்டு கீழே உட்காந்துருக்கதா சொல்றாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும்